ஆல் இந்தியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கிற மனோகரன் என்கிற நான் தான் பேசுகிறேன். இந்த அசோசியேஷன் 2009 நாங்கள் தொடங்கினோம். ஏனென்றால் நாங்கள் நெட்வொர்க்கில் மிகப்பெரிய சக்ஸஸ் மேனாக பல ஆண்டுகளாக மிகப்பெரிய வெற்றியாளராக பல சாதனைகளை படைத்தவராக நான் இருந்தேன். அந்த சமயத்தில் தனியார் நிதி நிறுவனங்கள் எங்களுடைய இண்டஸ்ட்ரியே தலைகீழாக புரட்டி போட்டது. நாங்கள் எல்லாம் என்ன செய்வது என்று முடித்து கொண்டிருந்த காலத்தில் தான் எனக்கு தோன்றியது, இதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்று எண்ணி மக்கள் அதனால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டார்கள். அதையும் நான் கண்கூடாக பார்த்தேன். பல கோடி ரூபாய் இழந்து சேமித்த பணத்தெல்லாம் இழந்து, இவ்வளவுதான் இல்லை, தற்கொலை, பல பேர் தற்கொலை செய்தார்கள், பல பேர் ஊரை விட்டு ஓடினார்கள், பல பேர் சாமியாராட்டானார்கள். இதெல்லாம் பார்த்து 2009 நாங்கள் ஆல் இந்தியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்கிற அமைப்பை தொடங்கினோம். தொடங்கும் பொழுதே நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம், யாரிடமும் ₹1 வாங்கக்கூடாது என்று. அதை இந்த 16 ஆண்டு முடிந்து 17வது ஆண்டாக நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். அதே போல இந்தியா முழுவதும் இந்த அமைப்பு இன்று போய் உள்ளது. நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, ஏதோ சின்ன அமைப்பாக தொடங்கினோம். ஆனால் இன்று வளர்ந்து உலகம் முழுவதும் எங்களுடைய அசோசியேஷன் வந்திருக்கிறது. அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய நண்பர்கள் உழைப்பு. என்னோடு இவ்வளவுதான் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்காத கூட்டம் வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் எங்களிடம் தொடர்பில் இருக்கிறார்கள். எல்லா நாட்டிலும் எங்கள் அசோசியேஷனை விரும்புகிறார்கள். இந்தியா முழுவதும் கன்னியாகுமரி முதல் டெல்லி வரை, கல்கத்தா, மும்பை, எல்லா இடத்திலும் மீட்டிங் போட்டிருக்கிறோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம், பிரச்சாரம் செய்திருக்கிறோம். இதை இந்த அளவு வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் எந்த காலத்திலும் நாங்கள் கனவு கூட காணவில்லை. எல்லா பத்திரிகைகளும், அது ஹிந்தியாக இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், தினமலர், தந்தி, எல்லா பேப்பரிலும் எங்களை பற்றிய செய்தி வந்தது. காவல்துறைக்கு நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்து பதில் வாங்கியிருக்கிறோம். ரிசர்வ் பேங்கிலிருந்து பதில் வந்திருக்கிறது. எல்லா மாநில அரசிடம், மத்திய அரசிடம் எங்களுடைய கோரிக்கையை வைத்து நாங்கள் போராடி இருக்கிறோம். கேரளாவில் நாங்கள் உண்ணாவிரதம் 2010 இருந்தோம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலாம் தடைப்பட சொல்லி திருச்சூரில் இருந்தோம். எர்ணாகுளம், திருவனந்தபுரம் எல்லாம் மீட்டிங் பண்ணோம். அங்கே இந்த சட்டத்தை ஏற்றியுள்ளார்கள். தனியார் நிதி நிறுவனங்கள் அங்கே தொடங்க முடியாது. நல்ல எம்எல்எம் கம்பெனிக்கு, ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிக்கு, லைசன்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய கம்பெனிக்கு, டிடிஎஸ், ஜிஎஸ்டி கட்டியிருக்கக்கூடிய வரி கட்டக்கூடிய கம்பெனிகளுக்கு மட்டுமே அங்கே அனுமதி. மற்றவர்கள் அங்கே மீட்டிங்கோ பிரச்சாரமோ செய்ய முடியாது. செய்தால் உடனடியாக கைது செய்வார்கள். இந்த நிலையை தான் நாங்கள் இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்பவும் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில தான் நாங்கள் இந்த சமயத்தில் ஒரு முடிவு எடுத்தோம். எங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் 2026 எலெக்ஷனில் நம்முடைய கோரிக்கையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய வாக்கும், நாங்கள் பிரச்சாரம் செய்து அந்த கட்சியை ஜெயிக்க வைக்க பாடுபடுவது என்று முடிவெடுத்தோம். 38 மாவட்டத்திலும் நாங்கள் கூட்டம் நடத்தினோம். இன்னைக்கு பெரிய பெரிய மீட்டிங் நடத்தியுள்ளோம். வருகின்ற 20ஆம் தேதி கூட கோவையில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சிங்கநல்லூர் வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபத்தில் வைத்திருக்கின்றோம். இந்த மாதிரி இருந்தாலும் கூட எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உலகம் முழுவதும் ஒரு பெயர் கிடைக்கும், இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்போ இதை ஒரு முடிவாக நாங்கள் சேலஞ்சு பண்ணி நாங்கள் உறுதி எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைய முடியுங்கிற முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த எலெக்ஷனை, வருகின்ற 26 தேர்தலை நாம் ஆதரிக்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய கோரிக்கையான 3 கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஒன்று, தனியார் நிதி நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும். அதில் ஏமாந்த மக்களுக்கு உடனடியாக முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து அவர்களுக்கு ஒரு நிவாரணம் குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்குமாறு வேண்டும் என்பது. 2வது, ஒரு வாரியம் எங்களுக்கு வேண்டும். ஏன்னா இதில் வேலை வாய்ப்புக்காக பல இளைஞர்கள், ஜாதி மதமற்று எல்லா இன மக்களும் இதில் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பேர் இதில் இருக்கிறார்கள். அதற்காக அந்த ஒரு வாரியம் அமைத்து எங்கள் வாழ்வில் ஒளியேற்ற கேட்டிருக்கிறோம். 3வதாக, எல்லா லைசன்ஸும் பெற்று எல்லா வரியும் கட்டக்கூடிய சரியான கம்பெனிகளுக்கு ஒரு 100%
கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிக்கு எங்களுடைய முழு ஆதரவு செய்வதற்கு என்று நாங்கள் முடிவெடுத்து தமிழகம் முழுவதும் நாங்கள் இப்பொழுது பிரச்சாரம் செய்து வருகிறோம். அது நாங்கள் எதிர்பார்க்காத வெற்றியாக லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்கு இப்பொழுது ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களே எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் மக்கள் அலை அலையாக வேலை செய்கிறார்கள். 234 தொகுதியிலும் இப்பொழுது எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஆட்கள் ரெடி பண்ணி செய்திருக்கிறோம். ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கும் ஆட்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு எம்பி பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். மாநில அளவில் மிகப்பெரிய கமிட்டி அமைத்து வருகிறோம். ஒரு டாப் லெவல் கமிட்டிங்கிற ஒரு கமிட்டியை எடுத்து இவர்களெல்லாம் கண்காணிப்பு குழுவாக நியமித்திருக்கிறோம். ஆல் இந்தியா அளவில் ஒரு பெரிய கமிட்டி எடுத்திருக்கின்றோம். இதை நாங்களோ அல்லது அரசியல்வாதிகளோ பத்திரிகையாளர்களோ உண்மையிலே எதிர்பார்க்கவில்லை. இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் என்று காரணம் எங்களுடைய 16 ஆண்டு முடிந்து 17ஆவது ஆண்டு உழைப்பு தான். எங்களோடு மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு இடத்திலும் கூடுகிறார்கள். அதை இந்த வருகின்ற தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாக காட்டி, எப்படி இது நடந்தது, இப்படி ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க வகையில் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும், எங்கள் உழைப்பு இருக்கும். காரணம், நாங்கள் அத்தனை பேரும் சரியாக மக்களுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறோம். ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறோம். 234 தொகுதியிலும் எந்த கிராமத்திலும் நாங்கள் இருக்கிறோம். சேலஞ்ச் பண்ண முடியும். அதே போல பேச்சு திறமை, ட்ரெஸ் கோடு, எல்லோரும் வண்டி வைத்திருக்கிறோம். உழைப்பதற்கு தயாராக இருக்கின்ற இளைஞர்கள் பட்டாளம் எங்களிடம் இருக்கிறது. அதனால் உறுதியாக இந்த 26 எலெக்ஷன் நாங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை அந்த கட்சிக்கு கொடுப்போம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. சார், கேள்வி கேட்கலாம். பொதுவாக எம்எல்எம் அப்படின்னாலே போலியானது அப்படிங்கிற ஒரு டாக் வந்து மக்கள் இடத்துல வந்துருச்சு சார். இப்போ அந்த போலியானதுல உண்மையானது எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறது? போலியானது எம்எல்எம் இண்டஸ்ட்ரியே கெடுதானது அப்படின்னு கேட்குறதே முதல்ல தவறானது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எங்கிட்ட இருந்து இப்போ கள்ளச்சாராயத்தை இங்கே தடை பண்ணியிருக்கிறாங்க. லாட் ஷீட்டை தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்கிறாங்க. அதை விற்றா உடனே கைது செய்வாங்க. நான் லாட் ஷீட் விற்றேன், இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் எனக்கு வந்திருக்கு, வரி கட்ட போடுறா உடனே உள்ளு பிடிச்சி போட்டுருவாங்க. எங்கள்கிட்ட வரியை வாங்குறீங்க, அப்போ இது எப்படி போலியாகும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு எல்லா லைசன்ஸும் கொடுக்குறாங்க, எல்லா டேக்ஸையும் நாங்கள் கட்டுறோம். போலிங்கிறதே இல்லை. என்ன ஆடால் இதில் வந்து நிறைய லட்சக்கணக்கான பணம் பொருளதுனால டூப்ளிகேட் உள்ளு வருது. அந்த டூப்ளிகேட் கம்பெனி வர்றதுனால அதுதான் நாங்கள் எங்கள் மாடலில் வராங்க. அவங்க எம்எல்எம் இண்டஸ்ட்ரி மாடலில் அவங்க இந்த டூப்ளிகேட் கம்பெனிலாம் உள்ளுக்கு வர்றதுனால எங்களை போலின்னு மொத்தமாட்டு இதாக்கிறாங்க. இதை தான் நாங்கள் இப்போ இந்த கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி டூப்ளிகேட் கம்பெனிகளை தடை செய்ய தான் நாங்கள் கேட்குறோம். எங்கே சரியான எல்லாம் 100% நேர்மையான பாதையில் தான் நாங்கள் போகிறோம். பேங்க்கில் தான் பணம் கட்ட முடியும். பேங்க் மூலமாக தான் எல்லாத்துக்கும் போகும், பே அவுட்டு போகும். எல்லா இடத்திலும் நாங்கள் பிளாக்குங்கிறது எங்கள் பிஸ்னஸில் கிடையாது. எல்லா வியாபாரத்தை காட்டிலும் நேர்மையான தொழிலாக நெட்வொர்க் மார்க்கெட் தான் இருக்குது. அதே மாதிரி சார், நீங்கள் போலி அதாவது டூப்ளிகேட் வந்து கம்பெனியில் மார்க்கெட்டில் வருது அப்படிங்கிற, நான் உண்மைன்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல உங்கள்கிட்ட என்ன சார் பாயிண்ட் இருக்குது? நான் உண்மையாக பிஸ்னஸ் பண்ணுறேன், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னீங்களே பேங்க்கில் அந்த மாதிரி, இதே மாதிரி வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா? இருக்குது சார். முதல்ல வந்து நாங்கள் வந்து என்ன இந்த ஒரு பொருளை காட்டுறோம், என்னென்னலாம் லைசன்ஸ் அதில் வாங்கியிருக்கிறோம், வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அடுத்தது எவ்வளோ ரேட்டுங்கிறத ஓப்பனாக சொல்கிறோம். எம்ஆர்பி சொல்கிறோம், சொல்லி தான் வியாபாரம் பண்ணுறோம். அந்த இதுக்கு தான் பேங்க்ல மூலமாட்டு தான் பணத்தை வாங்குகிறோம். அது மூலமாட்டு தான் அந்த கமிஷனை கொடுக்குறோம். கமிஷனை பிரித்து கொடுக்குறோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அங்கே சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது எல்லா டேக்ஸி, நான் முதல்ல சொன்னது தான், எல்லா டேக்ஸியும் நாங்கள் கட்டுறோம். அதில் யாருமே இது பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிக வரி கட்டக்கூடிய டிடிஎஸ் கட்டக்கூடிய வரிசையில் நாங்கள் முதல் இடத்துல இருக்கிறோம். டாப் 10ல் எவ்வளோ காலமாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறோம். இது எப்படி டூப்ளிகேட் ஆகும்? ஒன்றும் வேண்டாம். நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து திண்டுக்கல்ல ஒரு எம்எல்எம் இண்டஸ்ட்ரியினுடைய தொழிற்சாலையை திறந்து வைக்கிறாங்க. அப்போ இது எப்படி டூப்ளிகேட் ஆகும்? இதுதான் நிறைய கம்பெனி ஓனர்ஸ்க்கு சிறந்த தொழில் அதிபர் அப்படின்னு மத்திய அரசு அவார்டு கொடுக்குறாங்க. இது எப்படி டூப்ளிகேட் ஆகும்? அதனால தெரியாதவர்கள் பேசுவார்கள், படித்தவர்களும் பேசுறது தான் வருத்தமாக இருக்கிறது. ஒரே ஒரு இது, அந்த போலி நிதி நிறுவனங்களை தடை செய்து விட்டால் எங்களுக்கு விடிவு காலம்.
அதே மாதிரி சார் போலி நிதி நிறுவனத்திட்ட வந்து அவங்க ஏமாந்துருக்காங்களே, அந்த மக்களுக்காக நீங்கள் எதுவும் குரல் கொடுத்துருக்கீங்களா? தொடர்ந்து அதுதான் எங்களுடைய பிரச்சாரமே. நாங்கள் அதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறோம். பொதுமக்களே ஏமாறாதீர்கள் என்ற பிரச்சாரம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பிரச்சாரம் இந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு எங்களை பாராட்டி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எங்களை பாராட்டி இருக்கிறாங்க. ரிக்கார்டாட்டு எங்கள் இருக்கு. நிறைய நண்பர்களுக்கு அந்த இழந்த பணத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். நாங்கள் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல அதிகாரிகள் நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அது நிறைய மக்களுக்கு தற்கொலை செய்ய முடிவு எடுத்தவர்கள் கூட காப்பாற்றிருக்கிறோம். அது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 17ஆவது வருஷமா இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் எங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. அதில் 1 கோடி பேர் இன்னைக்கு ஏமாந்து கேஸ் இருக்குது. அவங்க மட்டும் சரியாக நாம் அணுகினால் அவ்வளோ ஓட்டும் அந்த கட்சிக்கு கிடைக்கும். அதுதான் நாங்கள் இப்போ பிரச்சாரமாக வச்சுருக்கிறோம். அதாவது நேர்மையான தொழிலில் இருக்கக்கூடிய டாக்ஸி கட்டக்கூடிய ப்ராடக்ட் கம்பெனிகளில் நாங்கள் இருக்கிறோம். அதே போல் அந்த ஏமாந்த மக்கள் 1 கோடி பேருக்கு மேலே ஏமாந்து எஃப்ஐஆர் போட்டவங்க அந்த ஓட்டில் கணிசமான ஓட்டையும் பெற்றால் வரக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் சிந்திக்கணும். தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அணுக முடியும், கண்டிப்பாக அடைய முடியும். அதுக்கு எங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக பயன் கொடுக்கும். நீங்கள் அரசியல் கட்சி அணுகும் போது அவங்க என்ன சார் சொல்கிறாங்க இது சம்மந்தமாக நீங்கள் அணுகும்போது? இப்போ எல்லா கட்சியும் எங்களை அணுகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எங்கள் தலைமை இன்னும் பிரச்சாரம் இருக்கிறதுனால ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். அந்த குழு தான் கடைசியில் முடிவு எடுக்கிறது மாதிரி வச்சுருக்கிறோம். அதனால் எல்லாருமே எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுறதுக்கு முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது இன்னைக்கு இங்கே நாங்கள் ஆரம்பித்தது தமிழ்நாட்டில், ஆனால் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே பல கட்சிகள் எங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய வெற்றி இப்போவே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்குது. உங்கள் கட்சிக்கிட்ட உங்கள்கிட்ட கட்சிக்காரர்கள் உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா சார்? அது இது மூலியமாக நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா என்ன சார் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க? இல்லை எது கேட்குறீங்க? இல்லை சார், ஆக்சுவலி இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறாங்கல்ல, இதுவே எங்களுடைய வெற்றி அப்படின்னா என்ன சார் வெற்றி? அதாவது பல கட்சிகள் பேச தான் செய்வாங்க, சின்ன சின்ன கட்சிகள் இருந்து பெரிய பெரிய கட்சிகள் வரைக்கும் பேச தான் செய்வாங்க. அவங்களால மாற்றம் கொடுத்துட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். சட்டம் இன்னைக்கு அவங்ககிட்ட தான் சட்டம் இருக்குது. அவங்க தான் சட்டத்தை ஏற்ற முடியும். நம்ம கோரிக்கை என்ன கேட்டிருக்கோம், ரொம்ப சிம்பிள். கேரளா மாதிரி இங்கே ஒரு சட்டத்தை அங்கே ஏற்றிருக்கிறாங்க. அந்த கட்டுறீங்க அதை தானே கேட்குறோம். நாங்கள் வேற எதுவுமே கேட்கலையே. அந்த சட்டத்தை இங்கே கொண்டு வாங்குங்கிறோம். ஒரு மாநில அரசு ஏற்றிய சட்டத்தை இங்கே கொண்டு வாங்குகிறோம். அதில் இல்லாத கேட்கல. அதை இப்போ நாங்கள் பேசிய தலைவர்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக செய்து தருவோம்னு உறுதி கூறியிருக்கிறாங்க. எங்கள் மக்களுக்கு அது போதும். அது இல்லாமல் நாங்கள் எங்கள் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்துட்டு இருக்கிறோம். வியாபாரத்துக்கு நண்பர்கள் அறிவு பண்ணுறோம். எங்களுக்கு நண்பர்கள் தான் முக்கியம். நண்பர்கள் அறிவு பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு சரியான கம்பெனி இருக்கிறோம், பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறோம். அதனால் எங்கள் மூலமாக நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான மக்கள் பலன் பெற்றிருக்கிறாங்க. அதை ரிக்கார்டாட்டு நாங்கள் சொல்ல முடியும். அதனால் எங்களுக்கு அந்த டென்ஷனே இல்லை. கண்டிப்பாக எங்களை அணுகக்கூடிய அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய அசோசியேஷன்ல எவ்வளவு பேர் சார் இருக்காங்க, எவ்வளவு பேர் ஆக்டிவா இருக்காங்க, எவ்வளவு பேர் நிர்வாகிகள் இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் சந்தாவோ எதுவுமே வாங்காதனால நிர்வாகமாக நாங்கள் அமைக்கலை. இதுதான் உண்மை. அதாவது இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான பேர் பொறுப்பில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 மாதம் தேர்தல் வேலை செய்வதற்கு மட்டுமே நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து 1000 தாண்டி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இவன் தினமும் 30 பேர் 40 பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆளுகளை எடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு நிர்வாகத்தை எடுத்துருக்கிறோம். அதே போல மாநில அளவில் பொறுப்பில் இருக்கிறவங்களே 1000 தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் நிர்வாகம் பிரச்சாரிகளை, ஏன்னா ஒரு 100 ரூபா சந்தா வாங்கினா கூட வரவு செலவு காட்டணும். அதில் எங்கள் அமைப்பு வந்து மிகப்பெரிய லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கிறதுனால, கோடிக்கணக்கில் எங்கள்கிட்ட தொடர்பில் இருக்கிறதுனால அதை நாங்கள் விரும்பலை. ஆனால் வருங்காலம் அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்படி ஒரு எவ்வளவு உறுப்பினர் இல்லையான்னு கேட்கறதுனால இப்போ ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதனுடைய வேலையை நாங்கள் ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதனால் நாங்கள் அதை செய்யவில்லை. அதான் எங்களுடைய தவறானோட இருக்கிறாது. நாங்கள் வெட்கப்படவில்லை. ஏன்னா நாங்கள் சமூக சேவை தான் செய்கிறோம். சமூக சேவை ஒரு அமைப்புனாலேயே ஏதோ வசூலுக்கு வந்துட்டாங்க ஒரு இடத்துல கூட எங்களை சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று ஆரம்பிச்சு இன்றைக்கு இது இல்லை, 16 வருஷம் முடிஞ்சு 17 வருஷம் வெற்றி கொடி நட்டு இருக்கிறோம். எங்களோட மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குது. அது இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டம் வந்து நாங்கள் காசு கொடுத்து கூட்டிட்டு வரல. திருச்சியில் பண்ணோம், அவ்வளோ கூட்டம். மண்டபத்தில் இடம் இல்லை, 1800 பேர். சேலத்தில் பண்ணோம், 2000 பேர். மண்டபத்தில் இடம் இல்லை. இப்போ இந்த 20ஆம் தேதி சந்தேகம் இருக்கிறவர்கள் வந்து பாருங்கள் எங்களுடைய கூட்டத்தை. 3ஆம் தேதி பாண்டிச்சேரியில் வச்சுருக்கிறோம்.
இந்தியா முழுவதும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி சார் கேரளாவில் வந்து அதாவது இந்த ஆணையம் அமைச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களா சார், அந்த ஆணையத்தின் மூலியமா என்ன சார் கொண்டு வந்துட்டாங்க? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ ஆணையம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிள். அங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு தரமான தொழிலாட்டு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அங்க டூபிலிட் கம்பெனி வந்து ஒரு மீட்டிங்கோ ஒரு ரூம் கவுன்சிலிங்கோ பண்ண முடியாது. இதை தான் நாங்கள் கேட்குறோம், வேற எதுவுமே கேட்கவே இல்லை. நாங்கள் அதாவது நாங்கள் செய்யக்கூடிய தொழில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறோம். ஆயிரக்கணக்கான பேர் இல்லை, லட்சக்கணக்கான இல்லை, கோடிக்கணக்கான இளைஞர்கள் இதில் வேலை பார்க்குறாங்க. பொருளாதார மாற்றத்தை நாட்டுக்கே கொடுக்குறோம். தனி மனிதனுக்கு பொருளாதார மாற்றம் அல்ல, நாட்டுக்கே பொருளாதார மாற்றத்தை கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த தொழிலுக்கு ஒரு சரியான அங்கீகாரத்தை கேரளா அரசு கொடுத்துருக்குது. அதை தான் இங்கேயும் கேட்குறோம். அதை ஒரு டிராஃப்டா நீங்க ரெடி பண்ணி தமிழக அரசுகிட்ட நீங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி கொடுத்துருக்கிறோம் சார். இதாக இன்னைக்கு கொடுக்குறோம் சார். 2009 தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எல்லா மாநில அரசுக்கும் நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். அவங்களுக்கு பல வேலை, நாங்கள் யாரையும் குறை சொல்லலை. எல்லாரும் சட்டம் போடுறாங்க. டிஎம்கே வந்து 23 ஒரு சட்ட திருத்தம்லாம் நிறைய பண்ணாங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க சட்ட திருத்தத்தை பண்ணாங்க. 18ஆம் ஆண்டு பிஜேபி ஒரு சட்ட திட்டத்தை போட்டாங்க சென்ட்ரல்ல. எல்லாமே செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கேரளாவை செய்தது போல இது கடுமையாக ஆக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை.